பெண் காவலரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள். அப்போது நடவடிக்கை எடுத்திருப்பது தமிழ்நாடு அரசோ திமுக கட்சியோ அல்ல. அவர் பேசிய பேச்சுகளுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மது போதையில் கஞ்சா போதையில் நினைத்து பேசினால் மக்கள் உங்களை சவுக்கடி தானே கொடுப்பார்கள். வீர நடை சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிறைக்கு செல் என்று சாதாரணமாக நடந்து சென்றார். எதிர்கட்சிகளுக்கு சவுக்கு சங்கர் ஒரு துருப்பு சீட்டு. இவர்களை வைத்து நாம் ஆளுங்கட்சி எதிர்க்க வேண்டும். அப்ப பெண்கள் என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலம், நீ என்ன காளை மாடா? சவுக்கு சங்கர் என்ன அவ்வளவு பெரிய பொருளாதார பொறி உருண்டியா திட்டமிட்டு பழி வாங்குவதற்கு? இங்க வருகிறது அரசு. ஜெயிலுக்கு போனது அவதூறு பேச்சுக்கு தானே போயிருக்காரு. திமுக அவதூறு பேச்சுக்கா? ஆமா, ஆளும் கட்சி அவதூறா பேசிட்டானே சார் போனாரு. அம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக நீங்க சவுக்கு சங்கருக்கு சகோதரி மாதிரி பேசாதீங்க. ஒரு ஆதாரம் இல்ல. 50 கோடி 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி இந்த ஊழல் நடந்திருக்கு. 19 சொல்லுவது சவுக்கு சங்கர் சந்திரமையாக மாறிவிட்டார். 2026 விஜய்க்கும் எனக்கும் தான் போட்டி. கம்மநாட்டி விஜய் எத்தனை லட்சம் ரசிகர்கள் வைத்திருக்கிறார், உங்களுக்கு எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறார்கள்? எனக்கு விஜய்க்கு போட்டி. இது ஆணவத்தின் உச்சம். சீமான் நடத்த கட்சி அல்ல, அது ஒரு காட்சி. ஈழ தமிழில் வைத்து பிழைப்பதம் பண்ணக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சியை பொருட்காட்சியை வைத்து பண வசூல் செய்ய, அவ்வளவுதான். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில திமுக ஆதரவாளரும் தேசிய முன்னேற்ற கழக கட்சியின் தலைவருமான ஜி சிவா அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். என்ன சார், சொன்ன மாதிரியே சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் மேலே குண்டாசும் போட்டாச்சு. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன சார்? தமிழ்நாடு முழுவதும் இன்னும் எண்ணற்றவர்கள் அவர்கள் மீது சவுக்கு சங்கர் மீது புகார்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையிலே மீது வழக்கில் பதிவு செய்யும் காவல்துறை தக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான் சார். அவர் ஒரு யூடியூபரு, ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் ஏதோ ஒரு கருத்தை வந்துட்டு அவர் சொல்லிட்டு போறாரு. இப்போ நான் கூட தான் உங்களை கேள்வி கேட்குறேன். அப்போ நானும் வந்துட்டு அவதூறு பரப்புறேன் மேலே என்னையும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவர் பேசிய பெண் காவலர்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி ஏதோ ஒரு பழி வாங்க வேண்டும், எதற்காகவோ ஆதாயத்திற்காக பேச வேண்டும் என்பதற்காக வெயிலிலும் புயலிலும் நின்று மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண் காவலரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார்கள். அப்போது நடவடிக்கை எடுத்திருப்பது தமிழ்நாடு அரசோ திமுக கட்சியோ அல்ல. அவர் பேசிய பேச்சுகளுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சரி, இதில் ஆளும் அரசை திட்டமிட்டு பழி வாங்குகிறது, ஆளும் அரசை திட்டமிட்டு அவர் மீது வன்மத்தை பரப்புகிறது என்று சொல்லி அதிமுக சார்ந்தவர்கள், பொதுமக்கள் அல்ல, அதிமுக சார்ந்தவர்கள் ஒரு விளம்பரத்தை கொடுத்து வருகிறார். ஏனென்று சொன்னால் அவர் தொடர்ந்து அதிமுகவிற்கு ஆதரவாக திட்டமிட்டு திமுக பழி போட்டு பேசி வருவதனால் அது அதிமுகவிற்கு ஆதரவாக மாறுவதாக அவர்கள் நினைத்து கொண்டு அவர்களை வளர்த்து விடுகிறார்கள். அது அவருடைய எண்ணம். அதை நாங்கள் அதை குறை சொல்லுவதற்கோ அதை வேண்டாம் என்று சொல்வதற்கோ எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் தவறு யார் செய்தாலும் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு உரிமை இருக்கிறது. நடவடிக்கை எடுத்திருக்கிறார். கரெக்ட் தான் சார். ஒரு பெண்ணா இருந்து ஒரு பெண்ணை பத்தி பேசினவருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்ல வரீங்க. நாங்க சப்போர்ட்டே பண்ணல. நாங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், நடுநிலையாக தான் கொஷின் கேட்போம். அவர் அந்த பெண் காவலர்களை பற்றி சொன்னது தப்பு தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த ஒரு வழக்கை மட்டும் இல்லாமல் அடுத்து வழக்குகள் பாய்ந்ததுக்கு காரணம் என்ன சார்? அடுத்து கஞ்சா கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பற்றி பேசினாருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புகார் எழுந்திருக்கு. ஸோ இப்போ அந்த புகாரில் வச்சு தான் அவருக்கு இப்போ குண்டா சட்டம். இப்போது ஹாஸ்பிட்டலில் கோவை மருத்துவமனையிலேருந்து வெளியில் வந்தார். அப்போ வரும்போது அவரே வாலண்டியராக சொன்னார், என்னை கோவை சிறையில் கொல்ல போகிறாங்க. ஜெயிலோட கண்காணிப்பாளர் செந்தில்குமார் சார், அவரோட பேரை சொல்லி அவர் தான் கையை உடைச்சாரு அப்படின்னா ஒரு பப்ளிக்கா இதுவெல்லாம் சிறையில் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதை நீதி விசாரணைக்கு உட்படுத்தி அவருடைய வழக்கறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அங்கே விசாரணை முடிவில் தான் இது உண்மையா பொய்யா என்று தெரிய வரும். அப்போ அவர் கை உடையில அது நம்ம 19 ஒரு கருத்தை சொல்ல முடியாது. உள்ளே என்ன அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அந்த இதுல அவர் கை நல்லா தானே இருந்தது. ஒருவேளை உள்ளே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு மோதலாக இருந்திருக்கலாம். அதை திசை திருப்புவதற்காக தன் மீது மீடியா வெளிச்சம் பார்வைப்பட வேண்டும், தன் மீது அனுதாபம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அதை அப்படியே காவல்துறை மீது கூட பழி போட்டிருக்கலாம், சிறைத்துறை அதிகாரிகள் மீது பழி போட்டிருக்கலாம். இதை நம்ம ஒரு கருத்தாக நாம் இதுதான் முடிவு என்று ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆக நீதி விசாரணை நடைபெறட்டும். நீதி அரசு மூலமாக மனு கொடுத்திருக்கிறார், அவர்கள் விசாரணை செய்யட்டும். முடிவு சிறைத்துறை அதிகாரிகள் மீது தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கட்டும். யாரும் தடுக்க போவதற்கு ஆள் இல்லையே. சரி, இப்போ சென்னையில் அவர் பேசினாரு.
அவர் மீடியாலேருந்து எல்லாமே சென்னையில் இருக்குது. ஏன் அவரை கோயம்புத்தூரில் அரெஸ்ட் பண்ணணும்? கோவை ஜெயிலில் அவரை ஏன் வைக்கணும்? அதாவது இவர் கைது செய்யப்பட்ட இடம் தேனி. சரி. தேனியினுடைய மத்திய சிறை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கோயம்புத்தூர். ஓகே. அப்போ அது கோயம்புத்தூர் சிறையில் தான் அடிப்பார்கள். ஏன் மதிப்பிற்குரிய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பேசியதாக எங்கே வழக்கு பதிவு செய்தார்கள்? பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம் என்றால் எங்கெல்லாம் வழக்கு பதிவு செய்தார்கள். அப்போது அந்த வழக்கு பதிவு செய்த அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால், இவரை கைது செய்திருந்தால், இவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில சிறைக்கு தானே சென்றிருக்க வேண்டும். இவர் அதற்குள் சட்டத்தை நாடி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் பதிவு செய்த தனிப்பட்ட விஷயத்திற்காக நான் இந்து மதத்தை புண்படுத்தவில்லை என்று அங்கே நீதியரசர் நாடியதன் காரணமாக அது நிலுவையில் இருக்கிறது. அப்போ சட்டம் அனைவருக்கும் பொதுவானது தானே. இப்போ வந்துட்டு அவர் மேலே குண்டாஸ் போட்டாச்சு, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சட்டத்தின் அடிப்படையிலே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அவர் பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அவர் அல்லது வழக்கு வாங்கியிருப்பவர் நீதியரசர் மூலமாக வெளியில் வரலாம். அவ்வளவுதான். இது என்ன தவறு இருக்கிறது? ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டு தான் இருக்க முடியும். ஓகேங்களா? இப்போ எந்த கட்சி ஆளும் கட்சியா இருக்கோ அதை பத்தி தான் விமர்சனங்கள் நம்ம செய்ய முடியும். இது சரியில்லை, அது சரியில்லை, ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கட்சி மேலதான் விமர்சனம் வைக்க முடியும். இது ஜென்ரலாவே எதிர்கட்சிக்கு ஒரு சப்போர்ட்டா ஆயிடும். இது ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் தானே. பொதுமக்களா ஒரு கருத்து சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்கா பொதுமக்கள கருத்து ஆளும் அரசு மீது குறை சொல்லவில்லையே. இப்போ சவுக்கு சங்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஆளுங்கட்சியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குதுப்பா, அவர் வந்து அந்த பெண் காவலர்கள் பத்தி பேசியதை விட்டுருவோம். சரி, உங்களை பார்த்து கேட்கிறேன். சரி. திமுக தலைவர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சேர்த்து வரை பூசி இருக்கிறார். சரி. திமுக கட்சியினர் அனைத்து பொறுப்புகளையும் வகிப்பவர்கள் மீது சேர்த்து வரை பூசி இருக்கிறார். அப்போது இவர்கள் மீது சேர்த்து வரை பூசி இருக்கிறார்கள் என்பதற்காக இவர்கள் சார்பாக வழக்கு இதுவரைக்கும் சவுக் சங்கர் மீது பதிவு செய்திருக்கிறார்களா? இல்லையே. இல்ல. அப்போது எங்க வருகிறது? அரசு ஜெயிலுக்கு போனது அவதூறு பேச்சுக்கு தானே போயிருக்காரு. திமுக அவதூறு பேச்சுக்கா? ஆமா, ஆளும் கட்சி அவதூறா பேசிட்டாங்க. அம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். சவுக்கு சங்கருக்கு சகோதரி மாதிரி பேசாதீங்க. இருங்க. நீதித்துறை, நீதி அரசர்கள், நீதி அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய பெண்களை பற்றி அப்போது அவர் இழிவாக ஆதாரமற்ற பேச்சில் பேசியதன் காரணமாக தானாக முன் வந்து நீதி அரசர் மூலமாகத்தான் அவர் சிறைக்கு சென்றார். எங்க திமுக அரசு வந்தது? எங்க திமுக வந்தது? என்னமா நீங்களும் 19 பேசுறீங்க? இல்ல சார், நாங்க 19 பேசுறோம். நீங்க தான் சொன்னீங்க அவர் அதிமுகக்கு சப்போர்ட் பண்றாரு, அவர் அதிமுகக்கு தான் சைடு வந்து பேசு. அவர் அதிமுக ஆட்சியா இருக்கும்போது நீங்க இங்க பாருங்க, நீங்க அதிமுக ஆதரவாகவோ யாருக்கு வேண்டுமோ ஆதரவா செயல்படுங்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆமா, அததான் சொல்றேன். வரேன். ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது, அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு வைக்கின்ற போது குறைந்தபட்சம் ஆதாரம் இருக்க வேண்டும். இவர் ஒரு மண்ணாங்கட்டி ஆதாரத்தை இதுவரைக்கும் காட்டவில்லை. உடனே ஒரு அமைச்சர் பெயரை குறிப்பிடுவது, இவர் ஒரு 5-6 கோடி ஊழல் செய்து விட்டார். சின்னவர் மீது குற்றச்சாட்டு வைப்பது ஆதாரப்பட்ட குற்றச்சாட்டு. இந்த கேடுகட்ட சவுக்கு சங்கர் என்ன சொன்னார்? சின்னவர் அவர்கள் ஏதோ சவுதி அரேபியாவில் துபாய் இல்லையா சினிமா நடிக்கு 10 கோடிக்கு ஏதோ வீடு வாங்கி கொடுத்தார் என்று சொன்னார். அந்த பாவம் அந்த பெண்மணி, அட கேடு கட்டவனே, நாங்கள் பிறந்து வந்தெல்லாம் துபாய் தான், வாடகை வீட்டில் தானே இருக்கிறோம் என்று செருப்படி கொடுத்தாரா இல்லையா காணொலி மூலமாக? அதற்கே இவரை கைது சிறையில் அடைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அமைச்சர் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஆனால் பெருந்தின கடந்து சென்று விட்டு இருக்கிறார். சரி, இது எங்க பழி வாங்குறது திமுக அரசு? இல்ல, அவர் சேப்பாக்கத்துல நிக்க போறேன் ஒரு வீடியோ ஒன்று விட்டு இருந்தார், பாத்தீங்களா சார்? அந்த வீடியோ அதற்காக கைதா? அதுக்காக ஒரு அமைச்சர் மீது 10 கோடிக்கு ஒரு பெண்மணிக்கு வீடு வாங்கி கொடுத்ததாக பொய்யான குற்றச்சாட்டுக்கு பாதிக்கப்பட்ட பெண்மணி அது மாதிரி இல்லை என்று ஆதாரமாக காணொலி வெளியிட்டு பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த அரசு. போனப்பட்டு விட்டு விட்டார்கள். மக்கள் பணி செய்திருக்கிறார், இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இவர்களுக்கு இல்லை, ஏதோ இப்போ வைத்து பிழக்க பேசுகிறேன்னு கடந்து சென்று விட்டார்கள். அதற்கெல்லாம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை வரவேற்காத நீங்கள் அரசு நடவடிக்கை எடுத்தது ஓர கொஞ்சம் பார்க்குறது எங்கே பார்த்தீர்கள் சொல்லுங்களேன். இவர் கட்சி ஆரம்பித்து பிடுங்கி கட்டை கட்டி விடுவாரா? கட்சி ஆரம்பித்து நான் சேப்பாக்கத்தில் நிற்கிறேன், ஒரு மண்ணாங்கட்டி ஆளானப்பட்ட அண்ணாமலையை வார்டு மெம்பர் ஜெயிக்க முடியாத இடத்துல தான் தமிழ்நாடு மக்கள் அவரை வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு அந்த நிலைமை என்று சொன்னால் வெறும் காணொலியில் மட்டுமே பேசி கொண்டிருக்கக்கூடிய கஞ்சா அடித்துட்டு பேசக்கூடிய உங்களுக்கு மக்கள் வாக்களித்து விடுவார்களா? அப்போ 2026 விஜய்க்கும் எனக்கும் தான் போட்டி. கம்மநாட்டி விஜய் எத்தனை லட்சம் ரசிகர்கள் வைத்திருக்கிறார்? உங்களுக்கு எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறார்கள்? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. விஜய் நீ உண்டா? விஜயும் சவுக்கு சங்கர் உண்டா? விஜய்க்கு எத்தனை லட்சம் ரசிகர் பட்டாளம் இருக்கிறார்கள்?
எனக்கு விஜய்க்கு போட்டி. இது ஆணவத்தின் உச்சம். தமிழகத்திலே ஒரு காணொலி பேசிவிட்டு ஒரு இணையதளத்தை வைத்து விட்டால் நான் என்ன பேசுகிறேனோ அதுதான் தமிழ்நாட்டினுடைய குரலாக ஒலிக்கிறது சொல்லி மது போதையில் கஞ்சா போதையில் நினைத்து பேசினால் மக்கள் உங்களை சவுக்கடி தானே கொடுப்பார்கள். விஜயும் நீங்களும் ஒன்றா? விஜய் சிகரெட் பிடிப்பதாக ஒரு போட்டோ வைத்துக்கொண்டு இவர் ஒரு சிகரெட் பிடிப்பதாக போட்டோ வைத்துக்கொண்டு இதான் முழு சந்திரமையாக மாறிவிட்டார். அவ்வளவுதான். சவுக்கு சங்கர் சந்திரமையாக மாறிவிட்டார். சரி, ஆனா அவரோட மீடியால அது இவருக்கு முன்னாடியே அவரோட நெறியாளர் ஒருத்தர், எடிட்டர் ஒருத்தர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேரை வந்து லிஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? நீங்க கூட நியூஸ்ல கூட பாத்திருப்பீங்க. தவறான கருத்தை பதிவு கைது தாங்க செய்ய முடியும். இல்ல, அவங்க எல்லாம் வெவ்வேறு வழக்குல கைது பண்ணாங்க. இப்போ சரி, வெவ்வேறு ஆதாரம் இருப்பதா தானே கைது செய்திருக்கிறார்கள். ஆதாரம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல, ஆதாரம் இருக்குல்ல, அது வந்து போலீஸோட வேலை, அது நம்ம வேலை கிடையாது. ஆனா உங்களுக்கு கைது மட்டும் பண்ண கூடாதா? கைது பண்ண கூடாதுன்னு இல்ல சார். இப்போ வந்து தொடர்ந்து இப்போ ஒரு வழக்குல நீங்க கைது பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி டவுட்டாவே உங்ககிட்ட கேட்கறேன். இப்போ என்ன ஒரு வழக்குல கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு வழக்கா வந்துட்டு இருக்கும் போது இப்போ மக்களுக்கு என்ன தோணும்? அரெஸ்ட் பண்ணது வேற ஒரு கேஸுக்காக, இப்போ அடுத்தடுத்து இவர் மேல இவ்வளோ கேஸ் போடுறாங்க, தோணுமா தோணாதா? அம்மா, நீங்கள் சொல்வது போன்று மக்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு தெளிவில்லாத விழிப்புணர்வு இல்லாதெல்லாம் இல்லை. இன்று அனைவரும் உலகத்தையே பார்க்கக்கூடிய வகையில் கைபேசி உள்ளங்கையில் வைத்திருக்கிறார்கள். அவர்களும் பார்ப்பார்கள். அப்போது கைபேசி உபயோகப்படாத பாமர மக்களும் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது அதே வீதியில் இன்னும் 10 படித்த நபர்கள் இருப்பார், சொல்லுவார்கள். ஆகவே இவர் பேசினார், பெண் காவலர் இழிவாக பேசினார். பெண் காவலர்கள் அங்கங்கே அந்தந்த மாவட்டத்தில் வழக்கில் கொடுத்து வருகிறார்கள், புகார் கொடுத்து வருகிறார். திருநெல்வேலியில் கொடுத்து வருகிறார்கள், சென்னையில் கொடுத்து இருக்கிறார்கள். அப்போது கொடுத்ததுக்கு நடவடிக்கை எடுக்கத்தானே செய்ய முடியும். சரி, அவர் பேசினார் பார்த்தீங்களா அந்த ரெட்ஃபிக்ஸ் சேனல், அந்த நிறுவனத்தோட தலைவருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒரு தவறான குற்றச்சாட்டை வைக்கின்ற போது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்கின்ற போது அதை அவர் தணிக்கை செய்யாமல், அவர் தானே முதலாளி. ஜெர்னால்டாவோ அவர் தானே அங்கே ஓனரு. அப்போ தணிக்கை செய்யாமல் நீங்கள் அதை அப்படியே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறேன் சொன்னால் ஒரு பொதுமக்களே பாதுகாப்பு கேடயத்துக்குள் பாதுகாப்பாக வைப்பது முதல் அடியில் இருப்பவர்கள், முதல் இடத்தில் இருப்பவர்கள் காவல்துறையினர். அப்போ அந்த காவல்துறையின் மீது வன்மத்தை பரப்பி பொய்யான குற்றச்சாட்டை வைக்கின்ற போது மக்களுக்கு எப்படி யோசிக்க தோணும்? நீங்கள் சொல்லுங்கள். அப்போது அவர்கள் நடவடிக்கை எடுப்பது தவறு இல்லையா? இல்ல சார், நம்ம வீடியோக்கு முன்னாடி பொறுப்பு துருப்பு போட்டுறோம்ல. இந்த விருந்தினர்களோட கருத்துக்கள் இந்த நிறுவனத்திற்கோ இந்த தொலைக்காட்சி ஊடகத்துக்கோ பொறுப்பில்லைன்னு போட்டுறோமே. பாருங்க மேடம், அதே சட்டம் தான் சொல்லுகிறது. ஒரு பத்திரிகை செய்தியிலே நீங்கள் ஒரு முதலாளியோ ஒரு எடிட்டரோ பப்ளிசிட்டியோ இருந்தால் ஒரு பத்திரிகை செய்தி வருகிறது. அந்த பத்திரிகை செய்தி தவறு என்று சொன்னால் நீதிமன்றம் மூலமாக எடிட்டர் அந்த பப்ளிசிட்டி செய்யக்கூடிய அவர்களுக்கு ஆணை வருகிறதா இல்லையா? கைது நடவடிக்கை வருகிறதா இல்லையா? அதே தான் தணிக்கை செய்யாமல் போட்டது இவருடைய தவறு. வெறுமனே நான் பேசக்கூடிய இவர்களும் தொடர்புக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சொன்னால், சம்பந்தம் இல்லாத நபருக்கு அவர் பேசியது அனைத்தும் நீ எதற்காக ஒளிபரப்பு செய்தீர்? நீங்க சொல்லுங்க. அப்ப தமிழ்நாடு பெண் காவலர்கள் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா? உங்க தங்கச்சியும் வீதியில் நின்று மக்கள் பணி செய்கின்ற போது அந்த தங்கச்சி மீது அக்கா மீதோ தவறான குற்றச்சாட்டை வைத்தால் இந்த பெலிக்ஸ் அப்படியே ஒளிபரப்பு செய்வானா? நீங்கள் சொல்லுங்களேன். ஆக உங்களுக்கு சவுக்கு இந்த ரெட்பிக்ஸு 2 ஊடகம் இருந்தால் வாய் இருக்கிறது என்பதற்காக வாடகை வாய் வைத்துக்கொண்டு எப்படினாலும் பேசிக்கொள்ளலாமா? அப்போ பொதுமக்களுக்கு நம்பிக்கை வருமா? அப்போ தமிழ்நாடு காவல்துறை, இது இப்போ தமிழ்நாடு காவல்துறை மட்டும் பேசவில்லை, இந்தியாவே உற்று பார்த்தது இந்த அவல நிலையை. அப்போது மற்ற மாநிலத்தில் என்ன செய்வார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் காவலர் ஓஹோ இது போன்றுதான் போல் தவறாக இருக்கலாம் நினைப்பாரா? நினைக்க மாட்டாள். அது எவ்வளவு பெரிய தவறு. பெண் காவலர்களை பத்தி பேசினது அதற்கு தான வழக்கு. கஞ்சா என்பது அவர் பிடிக்கூடிய பழக்கம் இருக்கிறத வைத்திருக்க வழக்கு. முதலமைச்சர் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார், இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லையே. ஐயா சின்னவர் அவர்களை பற்றி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார், ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, நடவடிக்கை எடுக்கவில்லையே. நடவடிக்கை எல்லாம் புகாரின் அடிப்படையிலே பெண் காவலர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு இருக்கிறது. கஞ்சா வைத்திருக்கிறார் வழக்கு இருக்கிறது. உடனே கஞ்சா என்பது திட்டமிட்டு வைத்து விட்டார்கள். சரி, நான் கேட்கிறேன், நானே சொல்றேன். பாருங்க, நீங்க அடுத்தது அதை தான் கேட்பீங்கன்னு நானே சொல்றேன். அம்மா, அதாவது சவுக்கு சங்கர் கையை சிறை காவலர் ஒடித்து விட்டார்கள், நீதியரசர் மனு கொடுக்கிறார், புகார் மனு கொடுக்கிறார் அவருடைய வழக்கறிஞர். ஆனாலும் கஞ்சா பிடிப்பு பழக்கம் இல்லை, கஞ்சாவுக்கும் சவுக்கு சங்கருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் ஏன் இதற்கு மட்டும் அவர்கள் மீது மருத்துவ பரிசோதனை செய்யுங்கள் என்று ஏன் நீதி அரசரிடம் சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் ஏன் புகார் மனு கொடுக்கவில்லை? கொடுத்தால் உண்மை தெரிந்துவிடும். கஞ்சா பிடித்தது
மருத்துவ பரிசோதனை தெளிவாக அப்பட்டமாக தெரிந்துவிடும். ஓகே. ஆகவே அதை மட்டும் மனு கொடுக்க ஏன் தயங்குகிறார்கள்? கொடுக்க வேண்டியது தானே. இப்ப அந்த மனு கொடுக்கலனாலும் கோர்ட்ல வந்து டைரக்டா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? காவல்துறை நிச்சயமாக அரசு மருத்துவருடன் பரிந்துரை செய்து செய்யும். நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். இதெல்லாம் 19 சொல்லிவிடலாம். சரி, ஓகே. இதற்கு பொங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ம். ஏன் அந்த கஞ்சாவிற்கு பொங்கவில்லை? முதலில் கஞ்சா வழக்கு வைத்து இருக்கிறார்கள். பின்பு நீதிமன்றம் மூலமாக சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு கை ஒடுந்ததாக குற்றச்சாட்டு. ஆமா. எதற்கு நீங்கள் நீதியரசர் நாடக்கூடிய நீங்கள் ஏன் கஞ்சா வழக்கு பொய் என்று ஏன் நீதியரசர் அப்போது நாடவில்லை? மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துங்கள் சவுக்கு சங்கர் என்று ஏன் கேட்கவில்லை? நியாயமான கேள்வி வைக்கிறீங்க. நியாயம் தான் சார். அப்படி வைத்தால் தெரிந்துவிடும் உண்மை. அவர் கஞ்சா பிடித்ததெல்லாம் தெரிந்துவிடும். இந்த விபத்து ஏன் சார்? ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த விபத்து ஒண்ணு நடந்ததே. அம்மா, அவருடைய உயிர் தப்பினார், நூலேடில் உயிர் தப்பினார். அதாவது நூலில் ஒரு பெரிய கயிறு இல்லை. விபத்து என்பது தற்செயலாக எங்கே வேணால் நடக்கல. நேற்று கூட அமைச்சர் அவருடைய மகனுக்கு விபத்து நடந்திருக்கிறது. உடனே அதை திசை திருப்புவதற்காக திமுக பாஜக எதிரெதிராக இருக்கிறார்கள், அல்ல திமுக அதிமுக எதிரெதிராக இருக்கிறார்கள். பழி வாங்குவதற்காக அமைச்சர் பையனுடைய காரை விட்டு விட்டால் நான் போய் குற்றச்சாட்டு வைக்கலாமா? இது தவறு, வைத்தால் தவறு தானே. தற்செயலாக நடந்தது. இவரே திட்டமிட்டு உயிருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை இவருக்கு ஏதாவது கைகளை உடைந்திருக்குமே, இல்லை உயிர் போயிருக்குமே, எதுவுமே இல்லையே. வீர நடை சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிறைக்கு செல் என்று சாதாரணமாக நடந்து சென்றார். இது யதார்த்தமான விஷயங்கள் தானே. ஆகவே எதிர்கட்சிகளுக்கு சவுக்கு சங்கர் ஒரு துருப்பு சீட்டு. இவர்களை வைத்து நாம் ஆளுங்கட்சி எதிர்க்க வேண்டும், அவர்களை செய்ய வேண்டிய இடத்துல நம்ம செய்து கொடுக்க வேண்டும். இதுதான் இப்போது பிரச்சனை. சரி, இப்ப அவர் எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் இல்லாம பேசுறாருல்ல சார்? ஆதாரம் காட்ட வேண்டியது. அதான் சார், ஆதாரம் இல்லாம அவர் பேசுறாரு, நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதே மாதிரி அதிமுக அவருக்கு பணம் கொடுக்குது, அதிமுக தூண்டல்ல தான் சவுக்கு சங்கர் இப்படி பேசுறாருன்னு நீங்களும் அப்ப ஆதாரம் இல்லாத விஷயத்தை தானே சொல்றீங்க? அப்படி இல்லை, ஆதாரம் இருக்கிறது. கூடிய விரைவில் காவல்துறை மூலமாக இவர் யாரெல்லாம் யாரை மிரட்ட பணம் வாங்கியிருக்கிறார், எத்தனை கோடியில வாங்கியிருக்கிறார் என்ற அத்தனையும் காவல்துறை ஆதாரத்தை திரட்டி விட்டு இருக்கிறது. நீதிமன்றத்தின் மூலமாக ஏன் இன்னும் சொல்லப்போ அவருடைய சொத்தை கூட முடுக்கக்கூடிய வகையில் அபாயம் இருக்கிறது. அதனால அவரோட மீடியாவையும் இப்போ சீல் வச்சிருக்காங்க இல்லையா? இல்ல, மீடியா என்பது அவர் பேசக்கூடிய தவறான கருத்துக்காக வைத்திருக்கலாம். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 16 கோடி என்று சொல்லுகிறார்கள், 60 கோடி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆதாரம் இருக்கிறது உண்மைதான். இது ஏதோ நான் ஏதோ சின்ன வயதாக இருக்கிறேன் 19 பேசிவிட நீங்க நினைக்கலாம். தமிழகத்தை சார்ந்த மூத்த பத்திரிகையாளர்களே, அதாவது அவர்கள் திமுக ஆதரவானவர் அல்ல, நடுநிலையாக பேசக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களே தொடர்ந்து இந்த பல கோடி சம்பாதித்த ஆதாரம் இருப்பதாக அவர்கள் பொதுவிலே சொல்லியிருக்கிறார்களே. ஏன் நான் கூட பேசின இவர் திமுக ஆதரவு பொய்யாக சொல்லுகிறார் நீங்கள் நினைத்து விடலாம். ஆனால் எந்த கட்சிக்கும் சாராதவர்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்களே. இப்போது சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர், ஊடகவியாளர், நேர்மையாக பேசக்கூடிய நபராக இருந்திருந்தால் ஏன் இதுவரை தமிழகத்தில் எத்தனை பத்திரிகையாளர் சங்கம் இருக்கிறது? 1 2 பல நூறு இருக்கிறது. ஒரு சங்கம் கூட இவருக்கு ஆதரவாக ஏன் குரல் எழுப்பவில்லை? அப்போது இவர் அப்பட்டமாக பொருளாதாரத்துக்காக, பணத்திற்காக ஒரு மிரட்டி ஒருவருக்கு ஆதரவாக பணத்திற்காக பேசியிருப்பது அப்பட்டமாக உண்மை என்று தெரிந்ததினால்தான் எந்த பத்திரிகையாளர் சங்கம் இதுவரைக்கும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஒரு கருத்து பதிவிடலை, ஒரு அறிக்கை விடவில்லையே. அப்போது அவர்களெல்லாம் பத்திரிகையாளர் இல்லையா? இவர் தான் பத்திரிகையாளரா? சொல்லுங்கள். ஆகவே சவுக்கு சங்கர் என்பவர் தொடர்ந்து பல தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததின் விளைவாக இது அதிமுகவிற்கு ஆதரவாக மாறிய காரணமாக அவரை வளர்த்து விட்டு இருக்கிறார்கள். அது ஒரு கட்டத்திற்கு மேல் இவர் பணம் சம்பாதிக்க நிலைப்பாடோடு சென்று விட்டு ஏதோ டி நகரில் 3 கோடி பங்களாலாம் வாங்கி கொடுத்ததாக கூட சொல்லுகிறார்கள். ஆனால் அது இன்னும் நிரூபிக்கப்படலை. ஆதாரம் ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் ஆதாரம் திரட்டியதாக சொல்லுகிறார்கள். அதாவது ஒண்ணு இதுக்கப்புறம் வெளில தெரிய வரும். நிச்சயமாக எந்த அளவுக்கு பணம் வாங்கி இருக்காரு, எந்த இடத்துல சொத்து சேர்த்திருக்காரு, அதுவெல்லாம் தவறான முறையிலே பணத்தை வாங்கி அந்த சொத்துக்களை வாங்கி இருந்தால் நிச்சயமா அமலாக்கத்துறை மூலமாக, வருமான வரித்துறை மூலமாக அந்த சொத்துக்கள் முடக்கப்படும். ஆனால் வாங்கியதாக 99.9% ஆதாரம் இருப்பதாக கண்டுபிடித்து விட்டதாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். சார், ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். பத்திரிகையாளர் சங்கம் வந்துட்டு அவருக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல. ஆனால் அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இல்லை சீமான் அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அவர் பெண்களை பற்றி பேசினது ரொம்ப தப்பு, தகாத வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணிக்க கூடாது. ஆனால் இது வந்து ஆளும் கட்சியின் திட்டமிட்ட சதிதான். அதாவது சீமான் வந்து வெளிப்படையாவே அவர் கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இன்னும் படத்துல வர மாதிரி கஞ்சா வழக்கு போடுறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க, எதுக்கு இந்த விளம்பரம் அப்படின்னு ஒரு ஓப்பனப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பேசுவார். காரணம் ஒரு பெண்மணிக்கு மரியாதை கொடுக்காத நபர் தானே சீமான்.
நீங்க விஜயலட்சுமி வச்சு சொல்றீங்க இல்லை, இல்லையா? எந்த லட்சியமாக இருந்தாலும் பெண்ணு தானே, ஓகே. ஒரு ஆண் இல்லையே. அப்போ அந்த பெண்களை, இவர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை வைத்து அந்த பெண்மணி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நியாயமா நீதி என்ற ஆய்வுகள் செய்யாமல் எவ்வளோ அசிங்கமா அந்த பெண்மணி பேச வைத்திருக்க சீமான் தானே. ஆக சீமானை 2011 கைது சிறையில் அடித்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. 2020 வந்த திமுக அரசு நடவடிக்கை எடுத்த இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆகவே அந்த புகார் கொடுத்த பெண்மணி ஒரு மன உளைச்சல் இருப்பதுன்னா மாறி மாறி பேசின அந்த காரணமாக பெண்மணியே திமுகவோட பி டீம்ன்றாங்களே, அந்த பெண்மணி கூட்டி போய் படுக்க வச்சது திமுகவா? இதுதானே சார் வெளில இல்லம்மா, நீங்க சொல்லிருக்காங்க. சொல்லுங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும் பெண்மணியா வராங்க, இருக்கிறீங்க, நான் election timeல நாற்பது மட்டும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். மதுரையில் கையொப்பம் எடுக்கின்ற போது, பெண்ணியில் வந்து கையொப்பம் எடுக்கின்ற போது நான் தான் அங்கே போர் புரிந்தேன் என்று அந்த பெண்மணி சொல்லுகிறாரு. பிரபாகரன் அங்கே போர் புரிந்த போது நான் லாட்ஜ் ரூம்ல போர் புரிந்தேன் நானா சொன்னேன்? இல்ல, அவங்க எலெக்ஷன் டைம்ல மட்டும் வராங்க போறாங்க, எலெக்ஷன் டைம்ல மட்டும் சீமான் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப அவங்க திமுக நீங்க யோக்கியமானவர் தானே. பெண்களுக்கு கொடுக்க லட்சணம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்மணியில் வைத்து சீமான் அந்த பெண்மணியை கொச்சைப்படுத்தினார். இதே விருகம்பாக காவல் நிலையத்தில் வருகின்ற போது தன்னுடைய மனையை வைத்துக்கொண்டு என் மனைவி கேட்டால் போய் உங்களுக்கு இந்த பெண்மணி தான் கெடுத்தாரா, ஏன்னா கேடு கட்டவனே, அப்போ உன் மனைவி எந்த பெண்மணியோட போ என்று சொல்லுகிறாளா? அப்போது உன் மனைவனுடைய கேரக்டர் என்னவென்று இதில் மக்கள் என்ன காரி உமிழ மாட்டார்களா? நீங்கள் சொல்லு. அப்போ பெண்கள் என்ன உங்களுக்கு அவ்வளோ கேவலம்? நீ என்ன காளை மாடா? சீமான் என்ன காளை மாடா? சொல்லுங்கம்மா, எவ்வளோ ஒரு கேவலம். போய் இந்த பெண்மணி தான் கிடைத்தால உங்களுக்கு, அப்போ வேற எந்த பெண்மணியில் கிடைத்தாலும் உங்களுக்கு லாபமா? பெண்மணி என்ன உங்களுக்கு என்ன போதை பொருளா, போக பொருளா? இதுதான் சீமானோட நிலைப்பாடு. சீமானை கொண்டு வந்து இந்த கட்சியோடு இணைக்க வேண்டாம். சீமான் நடத்துறது கட்சி அல்ல, அது ஒரு காட்சி. ஈழ தமிழில் வைத்து பிழைப்பதம் பண்ணக்கூடிய ஒரு காட்சி. அந்த காட்சி பொருட்காட்சி வைத்து பண வசூல் செய்ய, அவ்வளவுதான். எடப்பாடியார் சொல்லுகிறார் சொன்னால் எதிர்கட்சியாக இருக்கிறார், அவருக்கு ஆதரவு பேசக்கூடிய நபரை தூக்கி தானே பேசுவார். அதுதான் உண்மை. ஆக நான் கேட்பது, ஆள் அரசு திட்டமிட்டு பழி வாங்கிறது. சவுக்கு சங்கர் என்ன அவ்வளோ பெரிய பொருளாதார பொறி உருண்டியா திட்டமிட்டு பழி வாங்குவதற்கு? ஒரு ஆதாரத்தை இதுவரைக்கும் அரசு மீது காட்டியிருக்கிறாரா? இந்த அமைச்சர் இந்த ஊழல் செய்திருக்கிறார், வரவே இருக்கிறார், காட்டுங்க. தவறு தான் நீதி அரசு நடவடிக்கை எடுக்கட்டும். தலைவனுங்கிறோம். ஒரு ஆதாரம் இல்லை. 50 கோடி, 1000 கோடி, 2000 கோடி, 5000 கோடி இந்த ஊழல் நடந்திருக்கு. 19 சொல்லுவது இது தவறு இல்லையா? இல்ல, செந்தில் பாலாஜி விஷயத்துல அவர் வந்து வீடெல்லாம் கட்டிட்டாரு, மாளிகை வீடு கட்டிட்டாரு, இவ்வளோ கோடி கணக்குல எல்லாம் வெளிநாட்டுல இருந்து டைல்ஸ் எல்லாம் வர வச்சு கட்டிட்டாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர், மாவட்ட செயலாளர் இருந்தவர், ஒரு செல்வாக்கான ஆளுதான். அவர் கட்டட்டும். அதை நீங்க அமலாக்கத்துறையை வச்சு தானே நீங்க முடிவெடுத்து இருக்க முடியும். அதுதான் இப்போ ரைடு போதும், அதனால அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ. இது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கட்டும், அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கட்டும். நீ யார் கோமாளி அடியில? நீங்க சொல்லுங்க. அவர் ஒரே விஷயம் சொல்றாரு, பத்திரிகையாளர் சுதந்திரம் பறிக்கப்படுது, நான் என்னோட கருத்து தானே சொல்றேன். கேவலமானவன பெண் காவலர்களை பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுதான் பத்திரிகையாளர் சுதந்திரமா? ஒரு பத்திரிகையாளர் வேலை நடுநிலையா சொல்றது. இது வந்து பெண் காவலருக்கு இழிவுபடுத்தி பேசுவது ஒரு பத்திரிகையாளர் சொல்வதற்கு நான் கோசம் இல்லையா? கன்னியாகுமரி கலவரத்திலே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இறந்த மாணவிக்கு ஆதரவாக கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார்கள். இந்த கோமாளி பணத்தை வாங்கி கொண்டு அந்த பள்ளி முதலாளிக்கு ஆதரவாக பேசவில்லையா? இது பத்திரிகையாளருடைய வேலையா? இது விபச்சாரி விட கேவலமாக தெரியவில்லையா? தமிழ்நாடு அந்த இறந்த மாணவிக்கு ஆதரவாக கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தது. ஆனா இவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்த இறந்து போன மாணவிக்கு அனைவரும் குரல் கொடுக்கிறார்கள். பாவம், முதலாளிக்கு யாரு? அதான் நான் கொடுக்குறேன். நான் வெக்கமாக இல்லை. அப்போது நீ வந்து பத்திரிகையாளர் சொல்வதற்கு அருகதை இல்லாத நபர். ஆகவே காவல்துறை நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உள்ளே சிறையில் அடித்திருக்கிறார்கள், அதை நீதி அரசர் முடிவெடுக்கட்டும். புகார் மனு கொடுத்திருக்கிறார், அதை நான் பேச விரும்பவில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசு சவுக்கு சங்கரை பழி வாங்குகிறது என்பது ஏற்புடையதல்ல. வாய்க்கொழுப்பாக எடுத்து பேசிய பேச்சுகளுக்கு தான் அங்கே சிறையில் இருக்கிறார் ஒழிய, ஆனால் அதே வாய்க்கொழுப்போடு அமைச்சர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுக்கு சிறையில் இல்லை. ஐயா முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு சிறையில் இல்லை, நடவடிக்கை எடுத்து இருக்கிறது அரசு இல்லையே. இன்னும் அதெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் இன்னும் எத்தனை வருஷம் சிறையில் இருக்க வேண்டும் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் போனா போட்டம் பரவாயில்லை என்று பெருந்தன்மை விட்டு வைத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு. ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவர்தான் காரணம் என்று சொல்லுது ஏற்படுதா? இது தவறாக தெரியவில்லையா? நீங்க சொல்லுங்கள். ஜெயிலில் அடிக்கலாம், அவர் குற்றவாளியா இருக்கிறாரோ இல்லையோ நிரூபிக்கப்படல, ஆனா ஜெயிலில் அடிக்கலாமா? அம்மா, சிறையில் தாக்கியதாக இவர் சொல்லுகிறார். இல்ல, சவுக்கு சங்கர் பத்தியே இல்ல, ஜெனரல் ஒப்பீனியன், ஜெயிலில் அடிக்கலாம். அம்மா, சிறையாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும்
அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடாது, சட்டத்து விதி இருக்கிறது. ஓகே. இவர் அடித்ததாக சொல்லுகிறார். நான் என்ன சொல்லுகிறேன், இவர் தொடர்ந்து தவறான கருத்துக்களை மக்கள் மீது சொல்லியிருக்கிறார். ஏன்னா அதே கன்னியாகுமரி கலவரத்தை பாதிக்கப்பட்டுள்ள யாராவது கூட அங்கே உள்ளே இருந்திருக்கலாம், அவரை இவர் தூக்கி போட்டு மிதித்திருக்கலாம். இதை வெளியில் இந்த திமுக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறையினருடைய விரோத போக்கு தானே இது. எப்படி நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அதாவது கன்னியாகுமரி நடந்த சம்பவத்துக்கு இவர் அகைன்ஸ்டா பேசும்போது அந்த வச்சு இதை அடிச்சிருக்கலாம் அப்படின்னு. காவல்துறை அடிக்கலாமா, உள்ளே இருக்கிற சிறைவாசியில் மோதலாக இருந்திருக்கலாமே. சார் சிறைவாசி மோதல் எப்படி சார் இருக்க முடியும்? நீங்க அவ்வளோ பாத்தீங்களாமா? ஜெயில்ல நான் பார்த்தேனா? இல்ல சார், அவ்வளவு ஜெயில அவ்வளவு பாதுகாப்பு. இப்ப ஆமா. சிறைவாசியா இருந்தா ஒரு லாயர் சொல்லியிருப்பாரு, சிறையில இந்த கைதிகளுக்கு சண்டை. அதுதாங்க, காவல்துறை இவர் என்ன என்ன யோக்கியமானவர் உண்மையை சொல்றதுக்கு? அடித்திருக்கலாம், மிதித்திருக்கலாம், கையை உடைத்திருக்கலாம், அதை சிறைவாசியில் மோதலாக இருந்திருக்கலாம். இதை அப்படியே காவல்துறை மீது பழி போடுகிறார் சவுக்கு சங்கர். அப்ப காவல்துறை அகைன்ஸ்டா சொல்லலாமே, இல்லப்பா அது ஜெயிலுக்குள்ள நடந்த சண்டை, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. எங்க காவல்துறை காவல்துறை எங்க வந்து சொல்லுவார்கள்? நீதி இந்த மாதிரி ஓபன் அப்பா பிரஸ் மீட்ல சொல்லலாமே. அவர் சொல்ல முடியாதுங்க. நீதி அரசர் விசாரிப்பாரு. ஓகே. விசாரணை போது அவர் சொல்லுவார், அப்போது உண்மை தெரியும். ஏன்னா முதலமைச்சரோட கீழ் கட்டுப்பட்டதா காவல்துறை அதுதான் இருக்கு. சொல்றேன். அதனால தான் இந்த டவுட்டே வருது. தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கட்டும். நாங்க வேண்டாம் சொல்ல போறோம், அரசு வேண்டாம் சொல்ல போகிறதா? காவல்துறை தவறு செய்யலாம், நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனால் இது தெரிவதற்கு முன்பாக சவுக்கு சொன்ன அடிப்படையில் வைத்து மட்டுமே காவல்துறை மீது பழி சுமத்து ஏற்படுதல்ல. ஏன்னா சீமானும் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சீமான கட்சிக்குள்ள கொண்டு வராதீங்கம்மா. கட்சிக்குள்ள கொண்டு வரல சார். அவர் ஓபன் கோமாளிக்கு கட்சிக்கு வித்தியாசம் இருக்குதுமா. நான் ஓபன் அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால இவ்வளவு தூரம் ஏமா அததான் நாங்களும் சொல்றோம். அடிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லதான். உள்ளே அடித்தாரா இல்லைன்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாதுமா. இவன் காவல்துறையை தவறாக பேசிதான் உள்ளே சென்றிருக்கா சவுக்கு சங்கர். உள் சென்ற காவல்துறை மீது பை சொல்லுகிறார். இது எந்த அடிப்படை நம்ம உண்மை நம்ப முடியும்? கரெக்ட் தான். நீங்க சொல்லுங்க. கஞ்சா போதை இறங்காம கையெழுத்து செவத்துல இடிச்சிட்டு இருக்கலாம், அடிபட்டு இருக்கலாம். அது இவங்க தான் அடிச்சாங்க கூட போய் சொல்லி நான் பார்க்கல, நீங்க பார்க்கலாமா? நீதி அரசு மூலமாக நிரூபணம் செய்யட்டும், தலைவணங்குறோம் நாங்க. அப்ப நடவடிக்கை எடுத்து என்ன தீர்ப்பு வந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். ஆமா, அவர் குற்றமற்றவரும் பிரச்சனை கிடையாது. எதிர்கட்சிகள் இருந்து கோமால சீமானில் இருந்து அரசு பொய்யாக நடவடிக்கை எடுக்கிறது, அரசு திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து கூக்குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் அரசு மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு இதுவரைக்கும் ஒரு வழக்கு சவுக்கு சங்கர் போடவில்லையே. முதலமைச்சர் எப்படி கொச்சப்படுத்தினார், முதலமைச்சர் வெளிநாடு பயணம், கொடைக்கானல் பயணம், இதெல்லாம் எவ்வளவு கேவலமா பேசினார். அதாவது முதலமைச்சர் சந்திக்காத சவுக்கு சங்கர் சந்தித்ததாக குறிஞ்சி இல்லத்தில் சந்தித்தோம் என்று சொல்லுகிறார்களே, இது எவ்வளவு பொய்யான குற்றச்சாட்டு. ஆகவே ஆளும் அரசு கடந்து சென்றிருக்கிறார்கள். ஏதோ வைத்து பேசியிருக்கிறார், பரவாயில்ல விடுங்கள், மேடை பேச்சில் பேசுவது போன்று கடந்து செல்கிறார், அவ்வளவுதான். இதெல்லாம் வைத்து இதற்கே நடவடிக்கை எடுக்கிற அரசு போய் பழி வாங்குறது, ஒரு ஆதாரத்தை காட்டு, என்ன அடிப்படையில் பழி வாங்கியிருக்கிறார், ஆதாரத்தை காட்டுங்க சார். ஆனால் சார் நீங்கள் சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் வந்து வெறும் திமுக பற்றி மட்டும் தான் பேசியிருக்காரு. பிஜேபி பற்றியோ இல்லை அவங்களும் வந்து பணம் கொடுக்குற முதலாளி பற்றி எப்படிமா பேச முடியும்? ஒரு பத்திரனுடைய கடமை என்ன? அனைவருக்கும் பொருளாதார தேவை இருக்கிறது தான். கரெக்ட். அதற்கு இவ்வளோ கேவலமாக நடந்து கொள்ளக்கூடாது. அவனுடைய சவுக்கு சங்கருடைய உதவியாளர் ஏற்கனவே பணி செய்த உதவியாளர் சொல்லுகிறார், அந்த மணல் கரிகாலம் இருந்து ஒருவர் வந்து சந்தித்து விட்டு பணம் கொடுத்ததாக சொல்லியிருக்கிறார் ஒரு காணொலியிலே. அந்த மணல் மாஃபியாவோட அகைன்ஸ்ட் கேஸ். அப்புறம் ஜி ஸ்கொயர் பற்றி பேசக்கூடிய சவுக்கு சங்கர் காசா கிராண்டை பற்றி ஏன் பேசல? எத்தனை மக்கள் பொய்யா எங்களை ஏமாற்றி வீடு வித்துட்டாங்க, ஆமா புகார் வந்தது, கண்ணீர் சிந்திருக்கிறா இல்லை, ஏன் அதை பற்றி பேசல? ஏன்னா அவருடைய ஓனர் இவருக்கு நண்பர்னு சொல்கிறாங்க. இது ஒரு பத்திரிகை செய்யக்கூடிய வேலையா? தவறு யார் செய்தாலும் எவன் செய்தாலும் சுட்டி காட்டுப்பது தான் உண்மையான பத்திரிகையாளர்கள். ஆக உண்மையான பத்திரிகையாளர் சங்கத்தில் இருப்பவர்கள் இவர் போலியான மிகைப்படுத்தி பேசுகிற என்பதற்காகத்தான் ஒருவரும் சவுக்கு சங்கர் ஆதரவு ஒரு அறிக்கை விடுவில். அப்போ அந்த பத்திரிகையாளர் அனைவரும் நம்ம தவறாக பேசி விடலாமா? அனைவரும் திமுக ஆதரவாளர்களா, திமுக சொம்பு அவர்கள் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கம்மா. 1000 பத்திரிகை சங்கம் தமிழகத்திலே ஒருவரு கூடவா இவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை? அப்போ 1000 திமுக ஆதரவு பத்திரிகை சங்கமா? நீங்கள் நம்புறீங்களா? அப்போ அவர்களுக்கே தெரிகிறது இது அப்பட்டமாக பத்திரிகையாளர் என்கின்ற போர்விலே இணையத்தை வைத்துக்கொண்டு வசூல் செய்ததின் காரணமாகத்தான் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இவர் வழக்கு சுமந்திருக்கிறார் என்று அவர்கள் நன்றாக தெரிகிறது. கட்சியில் விட்டு விடலாம், 1000 பத்திரிகையும் ஒரு கட்சி சார்ந்து இருக்க முடியுமா? நடுநிலையான பத்திரிகையாளர்களும் இருக்காங்க. அப்போ அவங்க ஏமா குரல் கொடுக்கல? அப்போ அவர்களுக்கு தெரிகிறது. அதுதான். ஆகவே சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டதோ அல்லது வழக்கு பதிவு செய்ததோ தவறியதும் இல்லை. அவர் வாய்க்கொழுப்பின் காரணமாக பொருளாதார ஈட்டு வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்தில் நான் பேசுவது தான் சரி
எனக்கு மட்டும்தான் மூளை இருக்கு, மற்றவங்க அனைவருக்கும் களிமண் இருக்கிறது என்ற அந்த மமதையில், அந்த ஆணவத்தில், அந்த அக்கிரமத்தில் பேசிய விளைவு தான் சிறையில் இருக்கிறார். வேறு இதில் தமிழ்நாடு அரசோ திமுக கட்சியோ ஒருபோது தொடர்பு இல்லை. தொடர்பு இருந்திருந்தால் முதலில் நியாயமாக அவரை வைத்திருக்கிற குற்றச்சாட்டுக்கே கைது செய்திருக்க வேண்டும். அரசு அதற்கே கைது செய்யவில்லையே. சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு மக்களுக்கான நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றிம்மா.